ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேப்பங்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறேன். இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இதை வந்து நல்லா வேக வச்சுருவோம். இது வந்து ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், வெந்து நான் அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தக்காளி 2 தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக 2 எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுட்டேன். அப்புறம் பூண்டு ஒரு 10 பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து வறுத்துக்கிடுவோம். அதாவது ரொம்ப பண்ணோன்னா ரொம்ப லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும், நல்லாயிருக்கும் குழம்புக்குள்ளே போடும்போது. ஓகே, அடுத்தது புளி தண்ணி. அப்புறம் இந்த பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த பூண்டு எல்லா பூண்டையுமே நம்ம போட்டுருவோம். வெங்காயம் மட்டும் பாதி வெங்காயம் மட்டும் போடுங்க. 20 வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு 10 வெங்காயத்தை நம்ம அரைக்கிறதுக்கு போட்டுருவோம். போட்டுட்டு இது ரெண்டையும் வந்து நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துருவோம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள் ரெடி ஆகிட்டு இருக்குது. சேப்பங்கிழங்க வந்து அப்படியே லைட் ரோஸ்ட்டாக பண்ணுறோம். டீப் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு இருக்குது டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புளி தண்ணியை நல்லா அதாவது வடிகட்டி வச்சுட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. அந்த தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பூண்டும் வெங்காயத்தையும் அரைச்சி வச்சதை அதையும் உள்ளே போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இதில் நம்ம தண்ணி கலந்து அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக ஊற்றிக்கிடுவோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் வந்து நம்மளுக்கு அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால் அதையும் நான் இப்போ ஊற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து வத்தல் பொடி, மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி இதை வந்து அப்படியே நம்ம அந்த இதுக்குள்ளே பேஸ்ட்டுக்குள்ளே போட்டுருவோம். அந்த புளி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு நல்லா கிண்டி வச்சுருவோம். இது வந்து நல்லா கலந்து நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்தது எப்படி தாளிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு அடுப்பை நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க, வானலியை வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி மண் சட்டியை தான் வச்சுருக்கிறேன். அதில் நான் இப்போ ஏற்கனவே அதில் ரோஸ்ட் பண்ணேன் பார்த்திங்களா, அந்த எண்ணெயை கொஞ்சம் விட்டுட்டேங்க. ஏன்னா உடனுக்குடனே காலி பண்ணிடணும் எண்ணெயை. அடுத்தது இதோடு சேர்த்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அது ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா கிண்டுங்க. அடுத்தது வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் செவந்த உடனே அந்த வெங்காயம் செவந்த உடனே இந்த புளி தண்ணியை எடுத்து அப்படியே உள்ளே விட்டுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கரெக்டான அளவில் போட்டிருக்கேன். இப்போ அடுத்து கடைசியாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து வரும்போது உப்பு போடுங்க. ஓகே, இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து அந்த தண்ணியை கொதிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற சேப்பங்கிழங்கு எடுத்து உள்ளே போட்டுருவோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. ரைட், மூடி வச்சாச்சு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். பாருங்கள், குழம்பு வந்து அழகாக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு, நான் ரொம்ப எண்ணெய் விட மாட்டேங்க. அதனால் கரெக்டாக மீடியமாக ஊற்றுவேன். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்